லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம வித்தியாசமான ஒரு ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஜென்சி கிட்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள்ல இன்னைக்கு நம்ம கேள்விப்பட்டுகிட்டே இருப்போம். இந்த ஜென்சி கிட்ஸுக்கான ஒரு எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த காணொலியுடைய முக்கியமான விஷயமாகவே இருக்குது. ஏன் இந்த ஜென்சி கிட்ஸ்க்காக இந்த ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த ஜென்சி கிட்ஸை யாரெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1997 2012 வரைக்கும் பிறந்த இந்த நபர்களை தான் நம்ம ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜென்சி கிட்ஸுக்கான காரணம் அப்படின்னு பார்க்குறப்ப இவங்களுக்கு தான் டெக்னாலஜிக்கல் வைஸில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே ரொம்ப அறிமுகமான ஒரு காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 97 2012 வரைக்கும் நிறைய அப்கிரேடான வெர்ஷன்ஸ் எல்லாமே இவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. இப்போ இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில் இந்த ஜென்சி கிட்ஸுக்குரிய பிறந்திருக்கக்கூடிய டைமிங் வச்சு பார்க்குறப்ப 97 வெஸ்டர்ன் ஆஸ்ட்ராலஜியில் இருக்கக்கூடிய முக்கியமான கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைரான், ப்ளூட்டோ, நெப்டியூன், யுரேனஸ். இதனுடைய பிளேஸ்மெண்ட்ஸ் பார்க்குறப்ப கைரான் துலாம் ராசியில் இருக்கு. அதுக்கப்புறம் ப்ளூட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய பிளானட் மகரத்தில் இருக்கு. நெப்டியூன் பார்த்தீங்க அப்படின்னா கும்பத்திலையும், யுரேனஸ் மீனத்திலையும் இருக்கக்கூடிய விஷயத்தையே பார்க்குறோம். இதெல்லாம் எப்படி நம்ம இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில், இந்தியன் ஆஸ்ட்ராலஜியில் குரு, சனி, சுக்கிரன், புதன் சொல்கிறோமோ அது மாதிரி வெஸ்டர்ன் ஆஸ்ட்ராலஜியில் ப்ளூட்டோ, யுரேனஸ், நெப்டியூன், கைரான் எல்லாம் ஒரு வெஸ்டர்னில் இருக்கக்கூடிய ஹெவன்லி பாடிஸ், அதுவும் நம்ம பிளானட்ஸாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. இப்போ இதை வச்சு பார்க்குறப்ப துலாம் ராசி அப்படின்னாலே டெக்னாலஜி ஓரியன்டான ஒரு விஷயம். அங்கே கைரான் இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் இவங்க பிறந்ததுனால இவங்க பாட்டப்ல இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டெக்னாலஜிஸோட கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய கிட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்சிஸ். அதுக்கப்புறம் வாங்க மகரத்தில் இருக்கக்கூடிய ப்ளூட்டோ எப்பவுமே எப்படிப்பட்ட ஒரு பிளானட் அப்படின்னா நிறைய ரெவல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கும். அப்போ பிரேக்கிங் த வேர்ல்டு டேர்ம்ஸ், கேப்ரிகான் அப்படின்னு சொல்றது மகரத்தோட வீடு. அப்போ பிரேக்கிங் த வேர்ல்டு டேர்ம்ஸ் அப்படிங்கிறதுல உலகளாவிய இருக்கக்கூடிய சிந்தனைகள்ல ஒரு மாற்றம் கொண்டு வரும். அதனாலதான் இந்த ஜென்சி கிட்ஸ் ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய நடைமுறைகளை எதுவுமே பின்பற்றாம தனக்குன்னு ஒரு ட்ராக்கை நோக்கி போகக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது. ஸ்மார்ட் போன்ஸ் மாதிரி கேஜெட்ஸ்க்கு நிறைய அடிமையாகக்கூடிய விஷயங்களும் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிறந்ததே டெக்னாலஜிக்கலான ஒரு ஏரால. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் பார்க்குறோம். நெப்டியூன் கும்பத்தில் இருக்கிற விஷயம். அப்போ கும்ப வீடு அப்படின்னு எடுத்தாலே லாபங்கள் எல்லாமே அப்போ நெப்டியூன் எப்படிப்பட்ட ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தா புரட்சிகளை உண்டு பண்ணக்கூடியது. அப்போ லாபகரமான புரட்சிகள், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, கிரிப்டோ காயின்ஸ், பிட்காயின், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஜென்சி கிட்ஸ் வளர 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 இந்த சமுதாயத்தில் நிறையவே அறிமுகமாயிருக்கிறத பார்க்க முடியும். யுரேனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனோவேஷன்ஸ். யுரேனஸ் பார்த்தீங்கன்னா மீனத்தில் இருக்கிறத பார்க்க முடியும். அப்படி பார்க்குறப்ப குருவுடைய வீடு அப்படிங்கிறதுனால நிறைய இனோவேஷன்ஸும் இவங்க வளர வளர கிடைச்சிட்டே இருந்திருக்கும். இவங்க பார்க்காத டெக்னாலஜியே இருக்காது. நிறைய விஷயங்கள்ல அப்கிரேட் அப்படிங்கிற வார்த்தையே இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வந்திருக்கும். இப்படியாக இருக்கக்கூடிய இந்த ஜென்சி கிட்ஸுக்கு ஏன் ஒரு ப்ரெடிக்ஷன் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே லைஃப் எப்போ புரிதல் ஆரம்பிக்கும் அப்படின்னா இந்த இயர் ஆஃப் 14 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 14 வயசுக்கு மேலே அந்த அடலசன்ஸ் பீரியட்ல தான் லைஃப்னா என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்படி அந்த புரிதல் ஆரம்பிச்சு 29 வயசு வரைக்கும் இப்போ இருக்கிறதுல 14 29 வரைக்கும் இருக்கக்கூடியவங்க தான் இந்த ஜென்சி கிட்ஸ். அப்போ வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்த எப்படி தீர்மானிக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப ஃபோக்கஸாக இருக்க வேண்டிய இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 14 to 30 இந்த பிட்வீன் இருக்கக்கூடிய வருஷங்கள்ல தான் அவங்க தங்களை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நம்ம இந்த ப்ரெடிக்ஷன் கொடுக்குறோம். 14 to 30 இருக்கிறவங்களுக்காக இந்த ப்ரெடிக்ஷன் இருக்கும். அப்படிங்கிறப்ப இதுல எதெல்லாம் இன்க்ளூசிவா இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறப்ப எஜுகேஷன், கெரியர், அதுக்கப்புறம் ஃபேமிலியும் ரிலேஷன்ஷிப்பும் எப்படி அமைய போகுது அப்படிங்கிற இந்த ஃபோக்கஸ்ல தான் இந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம கொண்டு போக போறோம். ஏன் இந்த ஜென்சி கிட்ஸுக்கு கொடுக்குறோம்னா இந்த 30 வருஷத்தை அவங்க கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 30 வருஷத்தை அவங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அடுத்த 30 வருஷத்துக்கு அவங்க கவலை இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள வர முடியும். இந்த கைடன்ஸ் அப்படிங்கிற விஷயம் ஆஸ்ட்ராலஜிக்கலாகவும் சரி, வேர்ல்டு வைடு நடக்கக்கூடிய சில எலமெண்ட்ஸையும் கனெக்ட் பண்ணி கொடுக்கறதுனால உலகளாவிய அளவில் தங்களை எப்படி நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறத இந்த ஜென்சி கிட்ஸ் புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்திலையும் இவங்களை எப்படி பேரண்ட்ஸ் கையாளணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு பேரண்டிங்கான ஒரு சஜஷனாகவும் தான் இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் அமைய போகுது. இது ஒரு குறிப்பிட்ட முயற்சியாக நம்ம இந்த மே மந்த்ல இருந்து கொடுக்குறோம். ஏன் மே மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மந்த் பார்த்தீங்கன்னா நிறைய ஹை கெரியருக்கான விஷயங்கள், அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஒரு லைஃப்ல இந்த மே மாசம் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த கட்டம் எதை நோக்கி டிராவல் பண்ண போறோம் அப்படிங்கிறத ஜென்சி கிட்ஸ் முடிவு செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த மே மாதம் வர்றதுனால மே மாதத்துலேருந்து இந்த ப்ரெடிக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறோம். இது ஒரு நல்ல முயற்சி அப்படின்னு நினைக்கிறேன்.
மாணவர்களுக்கு குறிப்பாக அவங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறதுக்கு தங்களுடைய கிரகநிலைகளை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த இண்டஸ்ட்ரீஸில் ஃபோக்கஸ் பண்ணுறப்ப இன்னும் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த ஜென்சி கிட்ஸ்க்கான ப்ரெடிக்ஷன் கொடுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ் உங்களுக்கு நேரம் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு 60-70% வரைக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மே மந்த் வந்து அமைய போகுது. ஏன் எதுக்கு இவ்வளோ தூரம் நான் ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எஜுகேஷன் செக்டர். எஜுகேஷனில் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா மாஞ்சு படிப்பாங்க. ஒரு 92, 93க்கு மேலே எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஃபோக்கஸிங்காக இருப்பாங்க. இன்னும் சொல்லணும்னா இந்த ஃபஸ்ட் பெஞ்சர்ஸ் எல்லாம் 98, 99க்குலாம் ரொம்ப போராடுவாங்க. ஆனால் ஒரு சிலர் இருப்பாங்க லைக் வந்து அவங்களுக்கு பர்சன்டேஜ் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ஸ்போர்ட்ஸ் கோட்டா வச்சு உள்ளே வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற திறன் இருக்கிறதுனால எனக்குலாம் அவங்கள பார்க்குறப்ப பரவாயில்லையே, அவங்க லைஃப்பில் எஜுகேஷன் அப்படிங்கிற விஷயத்தையும் வச்சுருக்காங்க, ஸ்போர்ட்ஸையும் இன்க்ளூட் பண்ணி ஃபிட்னஸே வச்சுருக்காங்களே அப்படின்னு தோணும். ஏன்னா நான்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் பக்கமே போகாத ஒரு பர்சன். அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸை நோக்கி போகிறவங்களுக்குலாம் நமக்கு மேலே நிறைய மரியாதை வரும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கிறப்ப இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனை நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக காலேஜ் என்ட்ரன்ஸு அதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது. என்ட்ரன்ஸ் ரிலேட்டடாக போனாலும் சரி, டிஃபென்ஸ் ரிலேட்டடான செக்டார்ஸில் போகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பிஏ டிஃபென்ஸ் மாதிரியான விஷயங்கள் படிக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சூப்பராக அமைய போகுது. இந்த இதில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எஜுகேஷன்லேயே ஸ்போர்ட்ஸ் ஓரியன்டாக போகலாமா அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ரொம்ப சாதகமான ஒரு விஷயமா இந்த வருஷம் இந்த எஜுகேஷன் செக்டாரில் இது வந்து மிகப்பெரிய மாற்றமாக, இன்னும் சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய கெரியரையே மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றமாக அமைய போகுது. அடுத்து கெரியர் சார்ந்த விஷயத்துக்கு வரும். கெரியர் அப்படின்னாலே நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம். வேலை பார்க்குறப்ப நமக்கு மேலே இருக்கிறவங்க நம்மளுடைய ஒர்க்கை வந்து அப்ரிஷியேட் பண்ண எப்படி இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? இந்த அப்ரிஷியேஷன் கிடைக்கலங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக இயங்குனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஜென்சி செல்லங்கள். இனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஐடியாஸ்க்கும் உங்களுடைய பேச்சுக்கும் மதிப்பு கிடைக்க போகுது. ஒர்க் பிளேஸில் நிறைய டாக்ஸிசிட்டி இருக்குங்க. இந்த பொலிட்டிக்கல் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து நான் அங்கே தான் ஃபேஸ் பண்ணுறேன். நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது, சினிமாவில் கூட அவ்வளோ பாலிடிக்ஸ் இருக்காது போல். ஆனால் என்னோடய லைஃப்பில் ஒர்க் பண்ணுற பிளேஸில் அதிகமாக புரணி பேசுகிறாங்க. இந்த மாதிரிலாம் வந்து நிறைய சிம்மராசிக்காரங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இனி வந்து உங்களை பற்றி புரணி பேசுகிறதோ இல்லை உங்களை பற்றி அன்வான்டான டாக்ஸ் பேசுகிறதோ இன்னும் காசிப் பேசுகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்காது. இனி அடுத்த கட்டம் நீங்கள் வந்து ரொம்ப ஃபர்தராக முன்னேறக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது. இதில் இன்னொன்று என்னென்னா நிறைய பேர்த்துக்கு ஸ்டார்ட் அப்க்குரிய சிந்தனைகள் வர ஆரம்பிக்கும். நம்ம புதுசாக ஏதாவது பண்ணலாமா, பிஸ்னஸ் பண்ணலாமா, ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஏதாவது பண்ண முடியுமா, அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்குமா, இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு வரப்போகுது. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் பாசிட்டிவிட்டியாக தான் அமைய போகுது. அதனால தான் நான் உங்களுக்கு 60-70% அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்து வாங்க, டாக்ஸிக் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, இதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னு சொல்லியாச்சு. இப்போ ரிலேஷன்ஷிப்பில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் கொஞ்சமாக வந்து சறுக்குது. ஏன் அப்படின்னு பார்க்குறப்ப சின்னதாக வரக்கூடிய ஈகோ கிளாஷஸ், லைக் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போகிறது, நீங்கள் வந்து அவங்களுக்காக வெயிட் பண்ணுறது இல்லை அவங்க உங்களுக்காக வெயிட் பண்ணுறது, சொன்ன டைமுக்கு போக முடியாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான நேரங்களில் மட்டும்தான் பேசி புரிதலை ஏற்படுத்திக்கோங்க. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத ஃப்ராங்காக சொல்லுங்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத ஃப்ராங்காக சொல்ல விடுங்க. இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லாயிருக்கும். ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம்லாம் கிடையாது. ரொம்ப சொல்லணும் அப்படின்னா ட்ரிக்னாமெண்ட்ரி மாதிரியான அதிகமான விஷயங்கள்லாம் கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி ரொம்ப காம்பவுண்ட் கம்போஸ்டாக ஒரு செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டிய ஒரு விஷயம்தான். அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ண பழகிட்டீங்கன்னா ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து வாங்க, ஃபேமிலியில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. யாருக்காவது வீட்டில் வந்து உங்கள் வீட்டில் வந்து வயசானவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய தேவைகள் எல்லாம் நீங்கள் நிறைவேற்றி கொடுக்க போகிறீங்க. தாத்தாவுக்கு சின்னதாக ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்குறது, கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது பண்ணுறது. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்சிஸ்க்கு வந்து கிராண்ட் பேரண்ட்ஸோடு இருக்கக்கூடிய உறவு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா ஜாயின்ட் ஃபேமிலி அப்படிங்கிற விஷயம் கிடையாது. அப்படி உங்கள் வீட்டில் கிராண்ட் பேரண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் செஞ்சு கொடுக்க போகிறீங்க. உங்கள் வீட்டில் உங்களுக்கு எல்டர் பிரதர்ஸ் அதுக்கப்புறம் சிஸ்டர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய விஷயம், நீங்கள் துணை மாப்பிள்ளையா
பாக்கு வெத்தலை மாற்றி முடிச்சு பையன் வந்தாச்சு அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறது, அதுக்கப்புறம் மாலை டம்டம் மந்தர டம்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் போடுறது, இன்னும் இப்போ வந்திருக்கக்கூடிய சாங்ஸ் எல்லாம் வச்சுட்டு போடுறது, அதுக்கப்புறம் பவளமல்லி சாங்குக்கு வைப் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிக்க போறீங்க. ரொம்ப அருமையாக இருக்கு. அப்பெல்லாம் பார்க்குறப்ப சிம்மராசிக்கு ஒரு சின்னதாக ஒரு டிப் சொல்லுங்க அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் பிரேக்கப் வராமல் இருக்கிறதுக்கு நிறைய கேளுங்க. அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத காது கொடுத்து கேட்டுட்டீங்க அப்படின்னாலே பிரேக்கப்பில் இருந்து தப்பிச்சுக்கலாம். மற்ற எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறப்ப சிம்மராசிக்கு மே மந்த் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸோட மாதம் மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்சிக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கும். உங்களுடைய சப்போர்ட் அதுக்கு கண்டிப்பாக தேவை. எப்படி நம்ம மற்ற வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த வீடியோஸையும் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு மற்ற ஏதாவது விஷயங்கள், பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்க்கணும், ஹேண்ட் ரிட்டனான ஹாரோஸ்கோப் பார்க்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் இருந்தாலும் சரி, வாஸ்து ரிலேட்டடான விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்து ப்ரெடிக்ஷன்ஸில் நிறைய பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்னா அதை பண்ண முடியாத சூழல்கள் இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான சர்வீசஸ்க்கெல்லாம் lifehoroscope.in அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய வெப்பேஜ்குள்ளே வாங்க. உங்களுக்கான எல்லா தெளிவான விஷயங்களும் ஒரு ஜிபிஎஸ் ஃபார் த லைஃப் அப்படிங்கிறது நம்முடைய பேஜில் அவைலபிளாக இருக்கும். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரோட அடுத்து உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜர் பாலுவானந்த். நன்றி, வணக்கம்.